நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1028வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பேசணும்னு சப்ஜெக்ட் நினைக்கும் போது இன்றைக்கி ஜஸ்ட் கோயிங் த்ரூ மை புக் ஷெல்ஃப். இந்த சின்ன ஒரு புக்கு வந்து விழுந்தது. திஸ் கண்டெய்ன்ஸ் அபவுட் ஃபியூ பேஜஸ் ஒன்லி. மொத்த பேஜே அதில் வந்து ஒரு 15-20 பேஜ் தான் இருக்கும். இதில் this book has been written by Lion D.R. Margabandhu அப்படின்ட்டு பாரத் பாஜகத்தை பிறந்த ஸ்மார்த்த பிராமின். கோவிலுக்கு ராஜராஜேஸ்வரி கோவில் திருமால் முருகன் ஆலயத்துக்கு எதிர்ப்புற உள்ள வீடு அது. அவாத்தில் நிறைய பசங்க 6 பேர் ஆம்பளைகள், ஒரு பொண்ணு அவருக்கு. அப்புறம் வந்து ரிட்டையர்ட் தாழ்ந்தார். இப்போ தர்மபுரியில் நீங்கள் வந்து செட்டில் ஆனவா. அவாத்து பையன் பெரியவர் பேர் திருச்சியில் ஒருத்தர் இருந்தார். அவளெல்லாம் காலமாயிட்டார். இப்போ இருக்கவாள் சீனியர் வந்து லட்சுமி நாராயணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து துபாயில் பல வருஷங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஒரு வாழ்க்கையில் போதும்னு சொல்லி வந்துட்டார். அவர் வந்து இப்போ அப்படியே மாறிட்டார். அவர் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் அவர் கீழே அந்த எண்ணக்கம் ஒர்க் பண்ணியிருக்கா. எம்ஆர்எல் ஒர்க் பண்ண வர அப்புறம் தான் இந்த புக்கு கொடுத்தாருன்ட்டார். த புக் டைட்டில் இஸ் Visible Deities. இதோட தாற்பயம் என்னென்னா, முன்னாடி நான் என் மனசில் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஆற்றுல பார்க்குறோம். பொண்ணை புது பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணாத்தில் கேட்குறா, ராகு கேத்து இருக்காளா, மாமியார் ராகு கேத்துன்றா. அவள் வாலில் இருக்காளா ஹாலில் இருக்காளான்ற. ஹாலில் இருந்தால் உசுரோட இருக்கா, வால்னா மேலே போட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் they think they are very clever while talking, but unfortunately they are forgetting they will also reach that point one day. அது புரிய மாட்டேன்றது. திரு லட்சுமி நாராயணன் வந்து எனக்கு எப்படி இப்போ குடுமையெல்லாம் வச்சுட்டு நித்தியப்படி ருத்ர பாராயணம். அவள் மாமனார் வந்து கணிகலிப்பை என்ற ஊர், தாமரைப்பாக்கம் கணிகலிப்பை பக்கத்து ஊர். அது மாமி பேர் சுகந்தி பேர். அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு மாமனார் மாமியார் இவ தான் பார்த்துருந்தா. இப்போ மாமனார் போயிட்டார் அந்த ரைட் பண்ணி ஏஜ். இப்போ மாமியார் மட்டும் இருக்கா. ஷீஸ் நியரிங் 90 years சொல்லியிருக்கா. மோர் தென் 80-85 மேலே இருக்கா. முடியவே இல்லை. சரி, பொண்ணு இல்லை, ஒரே பொண்ணை வாத்தில். அவளை மாமி விட்டே முடியாது. யாரை நர்ஸெல்லாம் போட்டுருந்தா கூட பொண்ணை கூட்டுட்டே இருக்கலாம் அவள். ஆனால் வந்து இட் இஸ் அவர் டியூட்டின்னு வரவர். ஆனால் அந்த டியூட்டி யார் பண்ணுறது? இப்போ வந்து பீப்புள் ஆர் பெக்ஸ்ட். என்னவோ அவளை கொண்டு ஓல்டேஜ் கொண்டு சேர்த்துடுறான். அந்த காலத்தில் வயசான வாரத்தில் இருந்தால் கேட்பா. குழந்தைகள்லாம் வெளில போய்ட்டு இருந்தால் எங்கே போய்ட்டு இருந்தேன் கேட்பா. ஏண்டி இவ்வளோ நேரம் லேட்டாச்சுன்னு கேட்பா. இப்போ கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அது ஊரெல்லாம் சுற்றி ராத்திரி 10 மணிக்கு வந்து 11 மணிக்கு வரதான் வர இருக்குது. டு பி கோட் அன் எக்ஸாம்பிள், இன் பெங்களூர் மாத்வா கம்யூனிட்டி பொண்ணு. மாத்வா வந்து ரொம்ப ஐயங்காரை விட கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கவா. அப்போ அந்த பொண்ணை கொண்டு லேட்டாக ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு கொண்டு இறக்கி விட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்த ஃப்ரெண்டு. அப்பாக்காரர் மாத்வ பிராமணர் கேட்குறாரா, ஏடி பார்ட்டியெல்லாம் போனால் அளவோடு குடினா குடியாக குடிச்சு வந்து விழுது கிடைக்க அப்படின்னாராம். ஸோ இந்த மாதிரி இருக்குது பெங்களூர் நிலமை. ஸோ பெங்களூரில் பொண்ணு எடுக்கிறதே பயப்படுறா. அதான் அந்த மாதிரி ஆயிடுத்த காலங்கள். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு அக்ரஹாரம் எடுத்தால் எல்லாரும் வந்து ஏர்னி மெம்பர் ஆக்க மாட்டான். ஒரு பையன் பாம்பேயில் இருப்பான், ஒரு பையன் டெல்லியில் எங்கே இருப்பான், ஒரு பையன் விவசாயம் பார்த்துட்டு இருப்பான், ஒரு பையன் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவனுக்கு சாப்பாடு உண்டு, அவன் முன்னாடிக்கு சாப்பாடு உண்டு, பசங்கள்லாம் இருப்பா. ஸோ ஆற்றுல இருக்கவா மாறி பார்த்துட்டு இருப்பான். எங்கள் அம்மா எல்லாம் இருக்கும்போது நான் நினச்சி பாருவேன், அப்பா அம்மாவை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கலையான்னு. எங்கள் அப்பா வந்து பிஃபோர் ஐ கேம் டு எம்ப்ளாய்மெண்ட் ஹி பாஸ்ட் அவே. லீவ்ட் அப் டு 69-70 years தான் இருந்தார் அவர். 1975 கிளம்பிட்டார் அவர். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து 1997 தான் போனான். இதில் 85 வயசில். ஆனால் எங்கள் அம்மாலாம் அப்படி காசெல்லாம் ராசி வேஸ்ட் பண்ண மாட்டேன். உதாரணமாக பீர்க்கங்கான்னு எடுத்தால் பீர்க்கங்காய் வளமே இந்த தோலை சீவி அதை தொகையில் அரைச்சிடுவா. தக்காளி போட்டு உள்ளே இருக்கிற அந்த சத்து போஷன் எடுத்து கூட்டு பண்ணுவாள். இப்போ எல்லாம் என்ன பண்ணாட்டுங்க எல்லாம் திக்கி போட்டுடுறா. அதே மாதிரி காய்கறியாக நறுக்கினா அதை கவரில் போட்டு பசுமாடு போட்டு கொடுத்துட்டு வருவோம்.
இப்போ யார் பண்ணுறா? நோபடி இஸ் ப்ரிப்பேர்டு. மாம்பழம், மயிலாப்பூர்லாம் போனால் கட் பண்ணின காய்கறியே விற்கிறான்றா. எவ்வளோ சோம்பேறியாட்ட பாருங்க ஜனங்க. காலங்கள் மாறிடுறது. இதோட ரொம்ப கொடுமையான சமாச்சாரம்னா, ஒரு சாஸ்திரி எழுதியிருந்தார். அது வந்து அமெரிக்காவில் கால் வந்திருக்கு. என்ன கேட்டேன்னா, உங்களுக்கு ₹1,00,000 கேட்டாலும் 2,00,000 கூட அனுப்பிச்சுடுறேன் நான். எங்கள் அப்பா செத்து போயிட்டாங்க. இங்கே வந்து கர்ம காரியம் பண்ண முடியாதனால. அதனால் இந்த பாடியை பேக் பிராமண பையன் சொல்கிறான். நல்லா ஜஸ்ட் இமேஜின். அப்புறம் அமெரிக்கா, நான் பாடி அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வந்து அந்த கிரிமேஷன்லாம் பண்ணிவிட்டு என்ன காரியம் பண்ணணும், நீங்கள் தான் ஆற்று வாத்தியார், நீங்கள் பண்ணி போனோம். ஷெர்பால் அடி கம்மாடி விளையாடாடி 4 கடை உங்கள் அப்பாவுக்கு நான் வந்து கொள்ளி வைக்கிறேன். நீ வந்து பண்ணா பண்ணு 12 போட்டு ஃபோனை வச்சுட்டேன்னார். அந்த மாதிரி இருக்க காலங்கள் பாருங்கள். அப்பாவுக்கு கர்ம காரியம் பண்ணுறது கூட பையன் இஸ் நாட் ரெடி. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, அப்பா அம்மா தான் விசிபிள் டெய்ட்டி. அது நமக்கு கண்ணார பார்க்குறோம். அம்மை அப்பன் பரமேஸ்வரன் பார்வதி சொன்னாலும் நம்ம வந்து விசிபிளாக நித்தியப்படி பார்க்குறது யார்? இவாள் தான். சார் தே ஆர் ஒன்லி ஒரீட் அபவுட் த சில்ட்ரன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள், பெண்கள், பேர குழந்தைகள் எல்லாம் இவா தான் பார்த்துக்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் 2-3 தடவை. எங்கள் அம்மா காலமானது 1997. ஜஸ்ட் இமேஜின். 97 ஜவஹர் நகரில் போயிட்டேன். அதுக்கப்புறமா 3-4 வருஷம் கழிச்சு தான் இந்த ஊருக்கு வந்தோம் நாங்கள், குளத்தூருக்கு. எங்கள் அம்மா காலமாகும்போது சிகப்பு ஒரு 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 கடைசியாக போன ஃபங்க்ஷன் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம், பெரிய அக்கா பொண்ணுக்கு அம்பத்தூரில் அருள்ஜோதி கல்யாண மண்டபத்தில். அப்போ ஒரு காட்டன் சாரி கட்டியிருந்தேன். அப்போ அந்த கல்யாணத்தில் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தேன். சொல்லிட்டு மருமகன் கொண்டு கொடுத்தா ஆகிட்டேன். அப்படியே தத்ரூபமாக பார்க்குற மாதிரியே இருக்கும். எங்கள் அம்மா வந்து 2001 நாங்கள் இங்கே கிரேப்பரைஸ் வந்திருக்கோம். 2001 ஜஸ்ட் இமேஜின். ஆஃப்டர் 4 இயர்ஸ் இந்த ஆற்றுல இருந்து குழந்தைண்டுக்கான்ற எல்லாரும். எனக்கு போய் நான் பார்க்கல. ஆனால் என்னை பார்க்க வரவா எல்லாரையும் அவள் இன்டர்வியூ பண்ணியிருக்கா. கீழே இந்த ஆன்மசக்தி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அப்பா அம்மா கட்டாய குழந்தைகளுக்கு நல்லது தான் நினைப்பாள், கெடுதி நினைக்கவே மாட்டா அவள்லாம். ஸோ அதனால் பொண்டாட்டி சொன்னாங்கிட்ட சொல்லி ஓல்டேஜ் ஹோமில் தள்ளாங்க. திரு லட்சுமி நாராயணன் வந்து திட்டுவார், அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இந்த லயன் மார்க்கபந்துன்னு ஒரு தான் மார்க்கபந்து. விரிஞ்சிபுரம் சாமி பேர் மார்க்கபந்து. இப்போ வெரி டெரர். வேறு வந்து இங்கிலீஷ் ஃபஸ்ட் கிளாஸாக வருது. மாமி பேர் அபயாம்பிகைன்னு பேர். அப்போ சுமங்கலியாக போயிட்டா முதல்ல. அப்புறம் அம்மா போனார். பசங்கள்லாம் அப்பா அம்மா மேலே ரொம்ப வார்த்தையில் எல்லா பசங்களும் சரி அப்பா அம்மா மேலே ரொம்ப மரியாதையாக. நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஐ யூஸ் டு ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மைசெல்ஃப். நான் அம்மாலாம் சரியாக பார்த்துக்கலன்னு நினச்சிப்பேன். நான் நிறைய தடவை ஜவஹர்லால் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கார் தரேன்னுவா. இன்னும் சம்டைம்ஸ் ஆன் மை ஓன் ஐ யூஸ் டு பிளான் வேறு வாடி கோவில் கேஷம் போகிறேன்னா என்னை விட்டுடுறா, உடம்பு ஏழடா உடம்பு, எனக்கு 85 வயசு ஆகிடுச்சு ராஜா, இருக்கிற இடமே சுகமாக இருக்கு, நான் என்னை விட்டுடு, எனக்கு சாப்பாடுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு போகணுவா. காற்றை ரெட்டுப்பாடு பண்ணி வச்சு சும்மா காற்றை ரெட்டுமே ஜாபம் பண்ணாங்கம்மா. 2 பிஸ்கெட்டு ஒரு ஹார்லிக்ஸ் வர குடிப்போம். அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு தான் சாப்பிடுவாள். ஸோ ஒரு சமையலுக்கு ஒரு மாமி இருந்த ஆற்றுல அவள் பண்ணி போட்டுருவாள். ஸோ சம்டைம்ஸ் மாமி போயிட்டான்னா சாயந்தர வேலையில் ஐ வில் கம் அண்ட் டூ த டிஃபன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இன்னும் நல்லா கவனிச்சிருக்கோன்னு இப்போ தோன்றுறது எனக்கு. ஸோ அதனால் அப்பா அம்மா உயிரோடு இருக்கவாளுக்கு தயவு செய்து அவளுக்கு நமஸ்காரமே நித்தியப்படி பண்ணணும். காத்தால் எழுந்த உடனே பழுத்தெல்லாம் தேய்ச்சிட்டு அவள் படுத்திருந்தா கூட காலை தூக்கி கும்பிட்டுட்டு வெளியில் போங்க. டெஃபினட்டாக தீர்வு. என்னுடைய மனைவி இங்கே நான் வராண்டாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நான் வராண்டாவில் நான் உட்காந்துட்டுருக்கேன், மேற்க பார்த்து உட்காந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ கீழே இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு அடி தள்ளி கீழே வந்தது. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது மேலே போயிடுது. ஸோ எங்கள் அம்மாவோட படத்துக்கு நமஸ்காரம் பண்ணி தான் போவேங்க. என் பொட்டாட்டி எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அமெரிக்காவில் 3-4 தடவை போயிருக்கா, ஆஸ்திரேலியா போயிருக்கா, ஸ்வீடன் போயிருக்கா, டென்மார்க் போயிருக்கா, சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் அவள் போகாத நாடுகளே கிடையாது. பல தடவை போயிருக்கா அவள் ப்ரெசன்டேஷனுக்காகலாம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் போகும்போது எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். மாட்டு பொண்ணு தான். அதே மாதிரி டியூரிங் எ டெத் பீரியடு எங்கள் அம்மா எனக்கும் தாவு தெரியல, என்ன அடையாளம் தெரியல. என் மனைவி கூட செல்லம் வாடி இங்கே இது யாருன்னு கேட்டிருக்கேன். பிள்ளை தெரியல, மாட்டு பொண்ணுகிட்ட பேசுகிறேன்.
ஸோ நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம ஹவு ஃபார் யுவர் அட்டாச் த பேரண்ட்ஸ், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. எங்கள் மாமனார் கூட சரி, ஏதாவது காலத்தில் ஏதாவது டிஸ்பியூட் வந்து என் ஒய்ஃப் வந்து அவாத்துக்கு போனால் கூட சரி, இல்லை திஸ் இஸ் நாட் யுவர் பிளேஸ், கோ பேக் சொல்லுவார் அவர். அந்த மாதிரி தான் இருந்தாவ. ஸோ இதில் என்ன சொல்கிறான்னா, உபே இப்போ படிக்கிற பாருங்க, பரமாச்சாரியா சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அட்வைஸ் சில்ட்ரன் ஃப்ரம் பரமாச்சாரியா சுவாமிகள், obey your parents, teachers and elders. Number 2, every morning when you wake up, look at your palm and pray to your favorite God. கையை அப்படி இது பண்ணி கையை பார்க்குறோம், கையில் மகாலட்சுமி இருக்காமல் சொல்லுவார். In the evening, wash your hands and feet and pray to God. Don't abuse God. Do not forget charity. Speak the truth. Do not find fault with others. Love every creation on the world. Creation of God. Develop path in God and love for our country. Be a good child. சொல்லிட்டு பரமாச்சாரியா சொன்னதை அப்படியே போட்டிருக்காரு. ஸோ இந்த லைன் மார்க்கபந்தனுடைய முக்கியமான டீச்சிங்ஸ் பாருங்க. I feel a perusal of this booklet by youngsters will make them say true to the Indian tradition of our caring for the parent, particularly the aged, and be tolerant of shortcomings of them. I wish to tell the young sons, respect your parents, be obedient to them, take care of them particularly when they are aged, and make them happy and cheerful. You are sure to receive the blessings of your parents and Almighty and prosper well. எங்கள் அம்மா வந்து மறைஞ்சு பாருங்கள் 97னா அது ஒரு 8 வருஷம், 2015 ஆமாம் 2005 15 27 வருஷம் ஆகிடுதுங்கம்மா போய். ஆனால் இன்னி வரைக்கும் பேஷண்ட் இருக்கா, நம்பவே மாட்டா யார் சொன்னாலும். எங்கள் அம்மா வந்து போயாச்சுன்னா, இல்லை சுவாமி கீழே பார்த்து பேசிட்டு வந்து நான் வரேன்னுவா. ஸோ அந்த நம்ம எந்த அளவுக்கு அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ த சோல் வில் சே, முட்டாத்தனமாக என்னென்னவோ யூடியூப்பில் டோன்ட் கீப் த ஃபோட்டோஸ் ஆஃப் த டெட் பீப்புள் அப்படிலாம் போடுறான். கட்டாயம் இருக்கணும். நான் அந்த காலத்தில் அந்த முதலியார் வீடெல்லாம் போய் பார்த்தா பெருசாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துட்டுப்பா நிற்பா வந்தம்மா பெருசாக கிடையாது 10 பேர் எப்படா அந்த ஹாலில் இருக்கும். அதெல்லாம் இருக்கணும். இல்லை பசங்களுக்கு பேரை யாருன்னா கூட தெரியல பசங்களுக்கு. ரொம்ப அது ரொம்ப வருத்தமான சமாச்சாரம். நம்ம தூக்கி போடக்கூடாது. ஸோ இப்போ அட்லீஸ்ட் மேக் இட் பெரிய படமாக வச்சுக்க முடியலையா, சொந்த வீடெல்லாம் இல்லையா, சின்னதாக வச்சுக்கோங்க, பட் கீப் இட். அதே மாதிரி பேர், இப்போ எங்கள் அப்பா பேர் ராமாமிரதையான்னு பேர், ஸ்ரீராம சர்மான்னு பேர். எங்கள் தாத்தா பேர் சுப்பிரமணிய சர்மா, அவள் அப்பா பேர் சிவசாமி சர்மா. 3 தான் தெரியும். இந்த கேஸை லக்ஷ்மி நாராயண மார்கபந்தியோட பையன் இருக்கார் இல்லையா, அவர் என்னோட பெரியவர், கிட்டத்தட்ட 1.5 வயசு பெரியவர். அவர் 7 தலைமுறைக்கு ஹஸ்பண்ட் பேர் வச்சுருக்கார். அவர் பாரத்வாஜ் கோத்திரம், சாமவேதம் 7 தலைமுறைக்கு ஹஸ்பண்ட் பேர் எழுதி வச்சுருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எப்படி இது மாதிரி சொல்ல முடியும்? ஸோ அதனால் அவள் இருக்கிற தரவாயில் பெரியவாக இருக்கும்போதே ட்ரை டு கெட் த இன்ஃபர்மேஷன். இந்த ஃபேமிலி ட்ரீ போடுறாள், அது கூட வேணாம், தாம்பாளத்தில் பொழிஞ்சு வச்சுக்கோன்னு. ஃபேமிலி ட்ரீ அழிச்சு போடும், இது பண்ணி வச்சுக்கலாம். Our prestigious national daily, The Hindu, has reviewed this book in the admirable manner. Hindu இந்த புக்கை பற்றி this speaks volumes of its importance, particularly in today's context. The effect of this review is so impressive that people all over India desire to possess a copy. நிறைய காப்பி பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு அவர். The result of this publication is very effective.
that many parents have written to me that within a week after reading the book, they have found a marvelous change in the children's conduct and behavior. The மாதிரி அவர் இஸ் எக்ஸ்பிரஸிங் இஸ் தேங்க்ஸ். த மாரல் லாஸ் வி ஷுட் ஃபாலோன்னு அதில் ஒன்று சொன்னான்னு வச்சுங்களேன், அது வந்து கோடிஃபைடு சென்ச்சுரிஸ் ஏஜ். த மாரல் லாஸ் ரிமைன் invaluable because of the extraordinary care taken by the famous ages and saints. They were endowed with power to look far ahead and anticipate events. தீர்க்கதரிசி தருணத்தினால பரமாச்சாரியன் நிறைய பார்த்துருக்காரு. மாதிரி moral laws being inviolable are applicable to everyone at all times, under all conditions. Truth, justice, and ethics have only one rigid standard, and they cannot be modified just because they prove inconvenient to some. சரி, மாத்திரா இல்லை பரவாயில்ல, ஒரு பெண்மணி கூட பேசுகிறா கோயம்புத்தூர்லேருந்து, இல்லை இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி பண்ண இப்படி சேஞ்சிட்ட அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒன்று இப்படி வரையறுத்தானா அந்த வரையறுத்தில் தான் நம்ம இருக்கணும், ஆக்ட் பண்ணணும். we should change ourselves. First salutations should go to mother. The mother, no one can adequately describe the sacrifices a mother makes and her concern for her children. Scriptures compare her to a deity. The sacrifice she makes for the children has no parallel, and even those who have renounced the world are asked to prostrate before the mother. அது சன்னியாசியான கூட சங்கராச்சாரியார் கூட அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ண, அப்பாவுக்கு பண்ண வச்சு அம்மாவுக்கு பண்ணியான்னு சொல்லியிருக்கு. ஸோ இது பரமாச்சாரியார் நகரிக்கிட்ட இங்கே வந்தார். அப்போ அம்மா செய்தி வந்தவுடனே போய் குளிச்சு வந்துட்டார். கண்ணில் ஜலம் வந்து, சன்னியாசி தான் அம்மா பண்ணவுடனே கண்ணில் ஜலம் வந்து தான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்மான்றவ நிறைய சேக்ரிஃபைஸ். நான் எங்கள் அம்மாவுக்கு 10வது குழந்தை. இப்போ ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா இல்லையா, பெரிய அவளுக்கெல்லாம் பெரிய இன்கம் கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா 500 ரூபா சம்பளம் அந்த காலத்தில் ஸ்ரேஷ்ட மாஸ்டருக்கு, அவ்வளோதான். பட் எங்கள் அம்மா வந்து at the age of her death, she was drawing a pension of 1,300 rupees, 1,400 rupees she was drawing. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காலப்போக்கில் இது மாறுறது. பட் அந்த 500 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு 3-4 பேர் அங்கே சாப்பிட்ருக்கோம் அந்த காலத்தில். அதையும் பார்த்துக்கணும். இப்போ லட்சத்தில் சம்பாதிக்கிறா, வாடகையெல்லாம் பார்த்தா தலையை சுற்றுறது. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது 1978 300 ரூபா சம்பளம். இட் வாஸ் எ டீச்சர். என் ஒய்ஃபோட சொல்லுவேன், என் ஒய்ஃப் தமாஷா சொல்லுவேன், ரிக்ஷாக்காரன் கூட முன்னாடிக்கு கஞ்சி ஊற்றுவான். கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் வேலைக்கு அனுப்பிச்சு ஒரே ஆம்படியா நீ தான் இல்லை. ஐ டோல்டு ஹர் ப்ராக்டிக்கலி த டிஃபிகல்ட்டி. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்துட்டேன் ஜாப் அவளுக்கு. ஷி வாஸ் ஆல்சோ ஏ வைஸ் பிரின்சிபல் இன் பிரான்ச் ஆஃப் த ஸ்கூல். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னும் ஒரு பைசா கடன் இல்லை எங்களுக்கு. ஸோ அதே லேடி 300 ரூபா வாங்கியிருந்தவ, when she got appointment, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டை ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ICMR ஜாயின் பண்ணும்போது 800 ரூபா சம்பளம். அப்போ எனக்கு 1000 ரூபா சம்பளம் டேப்பே இல்லை, 1075 ரூபா 1980 எனக்கு. அவளுக்கு 800 ரூபா. ஸோ when she got retired as a director of the ICMR, she was drawing a salary of 3 lakhs. So I was drawing a salary of 1 lakh. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, காலப்போக்கில் இதெல்லாம் டிமாண்டெல்லாம் மாறுதெல்லாம். பட் எப்பயுமே நான் கடன் வச்சுக்க மாட்டேன். மோர் தேன் த ரிக்குவயர்மெண்ட் ஐ வில் நாட் ஸ்பெண்ட். அதே மாதிரி எங்கள் பரமாச்சாரியார் சொன்னதை வச்சுருந்தா நான் இது பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு நினைவு தெப்பு போகும்போது வெல்வெட் மெத்தியே வாங்கி போட்டேன். தனியாக கட்டில் பண்ணி மகாபாரதம் சீரியல் பார்த்துட்டு 2 அடியே தாமரைப்பூ ஆட்டம் 2 சைடில் இது பண்ணி க்யூட் தேக்க மரம். அந்த காலத்தில் வந்து 2000 ரூபா 3000 ரூபா ஆச்சு அந்த மரம். அந்த கட்டில் ஒன்று இருக்கே என்கிட்ட. அது மேலே வெல்வெட் மெத்தை போட்டு தான் எங்கள் அம்மா படிக்க வச்சுருந்தேன். ஸோ கண்ணை மூட்டே கண்ணில் ஜலம் வரும் அவட்ட பேசினேன். பக்கத்துலேருந்து யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். சரி, ஒரு வாரம் இருந்தால் ஆற்றுல அவ்வளோ ஷி பாசிட்டிவே. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியவாளை யார் கொண்டாடுறாலும் அவள் வாழ்க்கை வந்து சோட போனதே கிடையாது.
இப்போ திரு லட்சுமி நாராயணன் சல்யூட்டேஷன் டு ஹிம். அப்படி இப்போ மாமியாரை பார்த்துட்டு இருக்கா. அந்த மாமி சுகந்தி மாமியும் லட்சுமி நாராயணனும். அவள் சொல்ல வேறு கோவிலில் தானே மாமியார் தான் இவர் ஓடிடுவார். இதே மாதிரி தான் ஒரு 50 ஃபீட் தான் கோவில்லேருந்து அவள் வீடு. டு டேக் கேர் ஆஃப் ஹர். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ளீஸ் டேக் கேர். கொஞ்சம் யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். அதுக்கு உண்டான பலன் தானே வந்துடும். தயவு செய்து லட்சுமி நாராயணன் கடைசியாக சொன்னது என்கிட்ட, ஃபஸ்ட்டு வி ஷுட் க்ளோஸ் ஆல் த முதியோர் இருந்தால் தான் கூட சேர்க்குறாங்க. நீயே சேர்க்கவே வேண்டாம். என்னவோ சினிமா ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது முதியோர் இல்லங்கள்லாம். இப்போ இங்கே என்னுடைய ஒன்றாவது சிஷ்ய பொண்ணு பாலாம்பிகர் பேர் வேடலில் இருக்காவோ. ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இது ஓல்டேஜ் ஹோம். அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி பீப்புள், என்ஆர்ஐ பீப்புளோட இது சொல்லுவா. மாதம் யாராவது வந்துட்டுப்பா, ஒரு செலிப்ரிட்டி வருவா. செலிப்ரிட்டி வந்துட்டு போகிறதுக்கு 20,000 கொடுக்கணும் ஆளுக்கு. ஸோ இந்த ஏர் கண்டிஷன் ரூமு அவளுக்கு தான் தரணும். எல்லோரும் அது மாதிரி தங்க முடியுமா? முடியாது. ஸோ எதுக்கு அது? அந்த அந்த ஆத்மா வந்து ஏங்கிறது. பேர பசங்க பிள்ளைகளோட பேசணும்னு அவளை கூட தனியாக வச்சு அந்த பாவத்தையும் நம்ம தேடிக்கிறோம். அவளையும் விடுவோம். வேறு வெளியே இல்லை, பிள்ளைகளில் பொண்ணுங்க யாருமே கிடையாதுன்னா அவள் இருக்கலாம் அங்கே போய். அது நோ டவுட்டு. பட் when the children are there, it is not fair on our part to put them in the old age home. அது கூட சொல்கிறாரு. அப்பா தான் படிக்க வைக்கிறார் ஃபாதர். அக்கார்டிங் டு இந்தியன் ட்ரெடிஷன், a wife will be faithful to her husband under all circumstances, and she will treat him as on par with the God. For a woman of virtue, the honor of her husband is most precious. She will do anything to cherish it. Any suffering she will undergo, and all challenges will face to see. அந்த வந்து உடம்பு சரியாகலைன்னா ஆத்துக்காருக்கு கோவிலில் போய் வேண்டிக்கிறது, இந்த சுற்றுறது, அங்கே பிரச்சனை பண்ணுறது எல்லாம் பண்ணுறாளவோ. The responsibility of molding the character of children squarely rests on the mother, the father and the teacher. இப்போ டீச்சரும் சரியில்லை, ஃபாதர் மதர் இருந்தால் கூட பாடம் கற்றுக்கிற டீச்சரை செய்ய சொல்ல மாட்டேன்றானே, டீச்சரே பொண்ணு மேலே கை வைக்கிறேன்றான். அதுங்க வைத்தறிச்சாலாம் சமாச்சாரம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஷுட் விசிட் த ஸ்கூல் அண்ட் என்ஷூர் தட் ஆர் தே சேஃப் ஆர் நாட். அதை பார்க்கணும் நீங்கள். The father's command has to be obeyed even if it is unjust. The son has no rights to sit in the judgment over it. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என சொல் இருக்கு. அதே மாதிரி அம்மா பற்றி சொல்லும்போது, தாயை சேர்ந்த கோபுலம் இல்லை, பொறுமையில் பூமிக்கு பன்மடங்கு தாய் பெரியவோ. இயன்ற பொழுதில் அதாவது சபையில் வந்து பையனுக்கு நல்ல ரிவார்டெலாம் கிடைச்சா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தன் மகனை சான்றோர் என கேட்ட தாயின் முடியும் அது. The aged parents also have to reconcile themselves to the changed conditions. The resultant effect of the modern civilization, they have to adjust to the temperament of the present day young sons. With the adjustment of the age, the parents have to mellow themselves to the extent possible and be cheerful. குழந்தைகளை தட்டி கொடுத்து இது பண்ணணும், இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ த சீக்ரெட் ஆஃப் ஃபாதர் being happy in absolute physical fitness, adequate resources to live comfortably, basic education, sincere friends, good association, a loving wife and children, obedient and well placed in life. These privileges only enable the father to lead a happy and contented life. போட்டிருக்கா. அந்த காலத்து ஹிந்துவில் அதே மாதிரி
லயன் எஸ் வாஞ்சிநாதன் அவள்லாம் வந்து இந்த புக்கை ப்ரைஸ் பண்ணியே எழுதியிருக்கா. ஸோ திஸ் புக் ஐ வாண்ட் ஜஸ்ட் ஷேர். என் பின்னாடி இருக்குது எங்கள் அப்பா ராமாமிர்தையர், எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாள். இப்போ எங்கள் அக்கா எங்கள் அண்ணாத்தில் போன அந்த படம்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் வச்சுட்டுருக்கேன். 3 படம் இருக்குது என்கிட்ட. அரியத்துறையில் ஒரு படம் இருக்குது. இங்கே ஹாலில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 படம் பெருசாக இருக்குது. கலர் படம் எனக்கு பிடிக்குது. ஏன் கலர் போட்டேன்னா ஒரு ஆசைப்பட்டு போட்டுட்டேன் நான். ஏன்னா அவள் இருக்கும்போது கவனிக்க முடியல எனக்கு சரியா. பட் எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அப்பா போன பிறகு அப்போ நான் ஐ வாஸ் செட்டில்ட் இன் லைஃபு, ஐ ஏபிள் டு டேக் கேர். பட் எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த வீடு வாங்கலை நான். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனால் அவள் சோல் வந்து கம்ஸ் அட் ரெஸ்ட் ஹியர். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லோரும் பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. பேரண்ட்ஸை கொண்டு ஓல்டேஜ் ஹோமில் சேர்க்காதுங்க. நமஸ்காரம்.